அன்பிற்குரிய உழவர் பெருமக்களுக்கு முதற்கண் வணக்கம். நான் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துடைய நிறுவனராக செயல்பட்டு வருகிறேன். தமிழ்நாடு வேளாண்மைக்கு பெயர் பெற்ற மாநிலம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பகுதி பாண்டிச்சேரி மாநிலம். இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தில் காரைக்காலில் ஒரு வேளாண் கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரி பெயர் பஜன்கோவான்னு சொல்லி எளிமையாக அப்பகுதி மக்களால் அழைக்கப்படுகிறது. இந்த கல்லூரி பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேளாண் கல்லூரி. இந்த கல்லூரியில் பெருமளவில் படிப்பது தமிழ்நாட்டு மாணவர்கள். இந்த கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்லூரி மாணவர் விடுதியில் கஞ்சா செடி வளர்க்கப்பட்டிருக்குது. கல்லூரி விடுதியில் காவலர் இருக்கிறாரு, காப்பாளர் இருக்கிறாங்க, பல்வேறு பணியாளர்கள் இருக்கிறாங்க. மாணவருடைய போதை பழக்கம் ஆங்காங்கே தற்போதெல்லாம் வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் அதிதீவிரமாக போயிட்டு இருக்குது. இது நாட்டுக்கும் சமூகத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்து. அங்கே படிக்கிற மாணவர்கள் தரமாக கல்வி கன்று வந்தால் தானே அவங்க வேளாண்மை துறையில் இணைந்து நல்ல பணி செய்து எங்களுக்கு சேவை செய்ய முடியும். இந்த வயசுலேயே அவங்க போதைப் பொருளுக்கு அடிமையானா, கஞ்சா செடி வளர்க்குற அளவுக்கு இருந்தால் எப்படி அவர்கள் சிறப்பாக எதிர்காலத்தில் பணி செய்வார்கள்? கல்லூரி முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மாணவர் விடுதியை அவர் ஆய்வு செய்யவில்லையா? அங்கே பல்வேறு நிதி முறைகேடுகள் நடக்குது, அது அவருக்கு தெரியவில்லையா? முதல்வர் அலுவலகத்திலேயே கல்லூரிக்கு வரக்கூடிய நிதி பல்வேறு நிதிகளுக்கு மடைமாற்றம் செய்யப்படுகிறது, ஊழல் செய்யப்படுகிறது, பல்வேறு போலி ரசீதுகள் அடித்து கணக்கு காட்டப்படுகிறது, தெரியவில்லையா? என்ன செய்து கொண்டிருக்கிறது பாண்டிச்சேரி மாநில நிர்வாகம்? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு பள்ளி கல்லூரி மாணவர் விடுதியில் கஞ்சா செடி சாதாரண குற்றமா? அதை மூடி மறைக்கலாமா? அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? மாணவர்களை அழைத்து போதை விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தி இருக்க வேண்டாமா? ஆக தவறுவான வழிக்கு செல்லக்கூடிய மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் இந்த போன்ற கல்லூரிகள் இருக்குது. முதல்வர் இருக்கிறாரு, என்ன செய்திருக்கிறாரு? மூடி மறைச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? மாணவருடைய எதிர்காலத்தை நீங்கள் அழிக்க போறீங்களா? ஆக அன்பிற்குரிய பாண்டிச்சேரி மாநில முதல்வர் அவர்களே, உங்களுக்கு தமிழ்நாடு சார்பில் நாங்கள் அன்பான கோரிக்கையை வைக்கிறோம். உடனடியாக நீங்களும் உங்களது சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்று அந்த கல்லூரியை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும். அங்கே நடந்திருக்க தவறு குறித்து நடவடிக்கை எடுத்து அனைவரையும் நீக்கம் பண்ணுங்க, வீட்டுக்கு அனுப்புங்க. யோசிக்காதீங்க. மாணவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கெல்லாம் உளவியல் ஆலோசனை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி நல்ல மாணவர்களாக வருங்கால சமுதாய சிற்பிகளாக இருக்க வேண்டும்.